அதாவது இன்னையிலிருந்து ஆரம்பிச்சு 30ஆம் தேதி வரைக்கும் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது நடக்க போகுது. கிட்டத்தட்ட ஸோ நேரடியாக போய் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா 99.99% சர்டிஃபிகேட் வெரிஃபைட்னு சொல்லிட்டு இந்த மாதிரி க்ரீன் சிக்னலில் வரும். வெரிஃபிகேஷன் ஆரம்பிக்கல அப்படின்னா எல்லோ கலரில் ஆன் ப்ராக்ரஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். அதுக்கு அடுத்த கட்டமாக அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் யூ ஆல். நான் உங்கள் தினேஷ் பிரபு, கெரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அண்ட் அனலிஸ்ட். TNEA 2024 கவுன்சிலிங்கில் இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது இன்னையிலேருந்து ஆரம்பிக்குதுங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் என்ன, இந்த வெரிஃபிகேஷனுக்காக நம்ம சர்டிஃபிகேட்ஸ் எடுத்து நம்ம நேரடியாக போகணுமா இல்லை ஆன்லைன்லேயே நடந்துடும்னா அந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும், நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபை ஆயிடுச்சா இல்லையா, இல்லை ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கணும், டாப் டு பாட்டம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனா என்ன, இது எப்படி நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டீடைலாக பார்க்க போகிறோம். TNEA கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டும். மேலும் சாய்ஸ் ஃபில்லிங் சப்போர்ட் கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். சாய்ஸ் ஃபில்லிங் பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனுக்கு நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம், இல்லைனா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் ஆகிக்கோங்க. அப் டு டேட் விஷயங்களை அதில் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுங்கிறது ஜூன் மாதம் 13ஆம் தேதி, அதாவது இன்னையிலேருந்து ஆரம்பிச்சு 30ஆம் தேதி வரைக்கும் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது நடக்க போது. கிட்டத்தட்ட 18 நாள் வந்து சர்டிஃபிகேட்ஸை வெரிஃபை பண்ண போகிறாங்க. இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது உங்களோட சர்டிஃபிகேட்ஸாக நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா ஆன்லைனில், 10th மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, 12th ரிசல்ட் காப்பி இல்லைனா ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறமா உங்களோட ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டு, உங்களோட ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சரு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு நீங்கள் என்னெல்லாம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. இந்த சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணி முடிச்சாதான் இதுக்கு அடுத்த ப்ராசஸாக உங்களுக்கு ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது வரும். இந்த ரேங்க் லிஸ்ட் வந்தால் தான் நீங்கள் கவுன்சிலிங்க்கு எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். உங்களோட சர்டிஃபிகேட் ஏதாவது ஒன்று வெரிஃபை ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை மட்டும் எடுத்துட்டு உங்கள் பக்கத்தில் இருக்க TFC சென்டருக்கு போகணும். TFC சென்டர்னா என்னன்னு கேட்குறீங்க? TNEA ஃபெசிலிட்டேஷன் சென்டர். இந்த TFC சென்டர் தான் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க TNEA கவுன்சிலிங்க்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு சென்டர். இந்த சென்டர் நீங்கள் ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்பீங்க, உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஒரு TNEA ஃபெசிலிட்டேஷன் சென்டரை நீங்கள் ஃபார்மில் கிளிக் பண்ணி சூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த சென்டரில் தான் உங்களோட அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. இது எப்படி நடக்கும்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு 15,000 20,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா அங்கே வந்து ஒரு 3 to 4 சென்டர் அலோகேட் பண்ணுவாங்க. GCT கோயம்புத்தூர், PSG டெக் கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் உமன்ஸ் பாலிடெக்னிக் காலேஜ் காந்திபுரம், இந்த 3 லொகேஷன் உதாரணத்துக்கு வச்சுக்கலாமே. லொகேஷன்லேயும் ஒரு லொகேஷனுக்கு ஒரு 5000 சர்டிஃபிகேட்ஸ்னு சொல்லிட்டு 5000 அப்ளிகேஷன் அனுப்பிடுவாங்க. தினேஷ் பிரபுன்னு இருக்கும், என்னோட பேரில் ஒரு அப்ளிகேஷன் இருக்குன்னா அதை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அதில் இருக்க சர்டிஃபிகேட்லாம் எடுத்து டோட்டில் அவங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு ஒரு கொடுத்துருப்பாங்க. அந்த ரெஃபரன்ஸையும் இந்த ரெஃபரன்ஸையும் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. உங்களோட நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கரெக்டாக இருக்கா, நீங்கள் கொடுத்துருக்க மார்க் கரெக்டாக இருக்கா, சர்டிஃபிகேட் யாராவது ஃபேக்காக அப்லோட் பண்ணியிருக்காங்களா, இதை ஏதாவது திருத்தி அப்லோட் பண்ணியிருக்காங்களா, நிறைய பேர் இதில் நிறைய ஃபோர்ஜரிலாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் கரெக்டாக இருக்கா, அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரையும் இந்த நம்பரையும் வெரிஃபை பண்ணால் கரெக்டாக இருக்குன்னா ஓகே. ஆனால் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த கம்யூனிட்டியே மாற்றிலாம் நிறைய விஷயம் தில்லுமுள்ளலாம் பண்ணுவாங்க இல்லையா, இது எதுவுமே தவறாமல் நடக்காமல் இருக்க தான் இந்த வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறத பண்ணுறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, நீங்கள் ஒரு வேலை கிளாரிட்டி இல்லாமல், ஒரு கிளியராக இல்லாமல் ஒரு மாதிரி ஃபோட்டோவை வந்து பிளர்டாக எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கால் பண்ணுவாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டைமில் எல்லாருக்குமே கால் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் வெரிஃபிகேஷன் பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சுன்னா கால் வராது. நீங்கள் அப்லோட் பண்ண இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸும் பக்காவாக கிளாரிட்டியாக அப்லோட் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வரல, எந்த ஒரு இஷ்யூ இல்லைன்னா கால் பண்ண மாட்டாங்க. வெப்சைட்டில் சர்டிஃபிகேட் வெரிஃபைட்னு சொல்லிட்டு இந்த மாதிரி க்ரீன் சிக்னலில் வரும். ஒரு வேளை இப்போ தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு இன்னும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆரம்பிக்கல அப்படின்னா எல்லோ கலரில் ஆன் ப்ராக்ரஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். அதுக்கு அடுத்த கட்டமாக இன்கம்ப்ளீட் அப்படிங்கிறது நீங்கள் சரியாக பண்ணாமல் இருக்கிறீங்க, இல்லைனா மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இன்கம்ப்ளீட் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு சிக்னல் வரும். இந்த இன்கம்ப்ளீட் அப்படிங்கிற விஷயம் வந்ததுன்னா நீங்கள் நேரடியாக போய் பார்க்குற மாதிரி வரும். ஸோ யார் போய் பார்க்கணும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு கால் பண்ணியே சொல்லுவாங்க. ஒருவேளை நீங்கள் ஃபோட்டோவை பிளர்டாக அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதை கொண்டுட்டு போய் நேரில் காட்டணுங்கிற அவசியம் கிடையாது. மறுபடியும் ஃபோட்டோ எடுங்க, மறுபடியும் அப்லோடு பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. கிளியராக எடுத்து அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் மறுபடியும் ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணி கரெக்டாக அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதையே அவங்க வெரிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வெரிஃபைடுன்னு சொல்லி க்ரீன் சிக்னல் வந்துருச்சுன்னா, வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட்னு சொல்லி வந்துருச்சுன்னா நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை, அது வெரிஃபை ஆயிடுச்சு.
வெரிஃபிகேஷன் ஆகிற வரைக்கும் நீங்கள் கட்டாயமாக எல்லாரும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இன்னையிலேருந்து நிறைய பேருக்கு வெரிஃபை ஆயிருக்கும். யாருக்காவது வெரிஃபை ஆயிருக்குன்னா கமெண்ட்ல நீங்கள் வெரிஃபைட்னு போடுங்க, இல்லை ப்ராக்ரஸ்னா ப்ராக்ரஸ்ன்னு சொல்லுங்க. ஸோ 18 நாள் டைம் இருக்கு. கடைசி தேதி 30ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கே எல்லாத்துக்கும் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வராது. ஏன்னா கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேலே ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. 2 லட்சம் பேர்த்தோட அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி பொறுமையாக பார்த்து தான் அவங்க வெரிஃபை பண்ண முடியுங்கிறதுனால நீங்கள் வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்நேரம் எல்லாத்துக்கும் ரேண்டம் நம்பர் வந்திருக்கும். ரேண்டம் நம்பர் இஸ் அ வெரி நார்மல் லக்கியஸ்ட் நம்பர்னு சொல்லலாம். அந்த நம்பர்னால பெரிய லெவலில் உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது இல்லை. கவுன்சிலிங் வந்தவங்க எல்லாத்துக்கும் ஒரு நம்பர் கொடுத்து இந்த அவங்களுக்கு ஒரு நம்பர்னு அலாட் பண்ணுற மாதிரி தான் அந்த ரேண்டம் நம்பர். சரிங்களா? தொடர்ந்து வீடியோஸில் நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். நம்ம வீடியோஸை பாருங்கள். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் என்ன, அது எப்படி நடக்கும், அது யார் யார் எங்கெங்கே போய் பார்க்கணுங்கிறத சொல்லிட்டோம். ஸோ நேரடியாக போய் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா 99.99% தேவையில்லை. ஆன்லைன்லேயே உங்களுக்கு பண்ணிடுவாங்க. ஃபோன் கால்லேயே உங்களுக்கு மிஸ்டேக் இருந்ததுன்னா கூப்பிட்டு மாற்ற சொல்லிடுவாங்க. இன்கேஸ் கட்டாயம் வரணும்னு சொன்னால் மட்டும் அதில் வந்து இந்த 2 லட்சம் பேர்த்தில் மொத்தமாக ஒரு 200 பேர் தான் நேரடியாக போவாங்க. அது ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் கேஸ், மிஸ்டேக் இருக்குது, டவுட் இருக்குன்னா தான் வர சொல்லுவாங்க. அதையுமே நம்ம நேரடியாக போய் காட்டிட்டோம்னா பிரச்சனையே இல்லை, ஒன்றும் இஷ்யூ இல்லை, முடிஞ்சிடும். சரிங்களா? எனிவேஸ் கைஸ், இப்போ நம்ம டீட்டெயிலாக எல்லா விஷயம் விளக்கிருக்கோம்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னுமே நம்ம ரேங்க் லிஸ்ட், ரேண்டம் நம்பர் பற்றி தெளிவாக பேசுவோம். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோஸை பாருங்கள். சாய்ஸ் ஃபில்லிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் நம்ம சேனலில் வரப்போகுது. நான் வேறு ஏதாவது பற்றி பேசினா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப் யுவர்ஸ் தினேஷ் பிரபு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே அண்ட் டேக் கேர். பாய்.